நம்ம நிலத்துல விளையிற தானியங்களுக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய விழாக்கள்? நம்ம ஊர் மண்ணுல விளையிற ஒவ்வொரு தானியமும் ஒரு தவம் மாதிரி. அதுக்கான பலன்தான் அறுவடை. இந்த நேரத்துல நம்ம விவசாயிகள் மனசுல எக்கச்சக்க உற்சாகம் இருக்கும். இந்த உற்சாகத்தை கொண்டாடுறது தான் நம்ம பாரம்பரிய விவசாய விழாக்கள். பொங்கல், ஓணம்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்க. ஆனா அடிப்படை ஒண்ணுதான். நிலத்துக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்றது. இந்த விழாக்கள் வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல. இதுல நிறைய சடங்குகள் இருக்கும். புது நெல்லை அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுல இருந்து புது பானையில பொங்குற வரைக்கும் எல்லாமே ஒரு அர்த்தத்தோட இருக்கும். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாடுகளை அலங்கரிச்சு நன்றி சொல்றது விவசாயத்தோட முதுகெலும்பான கால்நடைகளை நம்ம எவ்வளவு மதிக்கிறோங்கிறத காமிக்கும். இந்த விழாக்கள்ல கலந்துகிட்டீங்கன்னா நம்ம மண்ணோட பெருமையும் விவசாயத்தோட முக்கியத்துவமும் புரியும். நம்ம பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது இந்த விழாக்கள் தான். இந்த மாதிரி விழாக்கள் தான் நம்மளையும் நம்ம நிலத்தையும் இணைக்குது. இந்த கொண்டாட்டங்கள்ல நம்மளோட விவசாய வாழ்க்கையோட வண்ணமயமான பக்கங்களை பார்க்கலாம். இது வெறும் அறுவடை மட்டும் இல்ல, வாழ்க்கையின் அறுவடை. உங்களோட ஊர்ல அறுவடை காலத்துல எப்படி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய தகவல்களுக்கு சிங்கியூ ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.